வணக்கம். என் பெயர் பத்மஸ்ரீ. எனது பள்ளியின் பெயர் ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கும்மிடிப்பூண்டி. நாங்கள் கண்டுபிடித்த இயந்திரத்தின் பெயர் ரிவர் கிளீனிங் மிஷின். நாங்கள் இதை கண்டுபிடிச்சதுக்கான காரணம், இப்போ இருக்க நிறைய ரிவர்லாம் ரொம்ப பொல்யூட் ஆகியிருக்கு. அதனால் மீனுக்கு ஆக்சிஜன் கிடைக்க முடியல. அதனால் ரொம்ப சஃபகேஷன் ஏற்பட்டு அது இறந்து போகுது. பிளான்ஸ்க்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ண முடியாததுனால அதுவும் அழிஞ்சு போகுது. அந்த மீன்களை சாப்பிட்ற நம்மளுக்கும் ஆரோக்கியம் கெட்டு போகுது. அதனால் நாங்கள் இந்த ரிவர் கிளீனிங் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு புதிய தலைமுறைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவித்ரா, அவங்க கனிஷ்கா. நாங்கள் ஆதர்ஷ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பொன்னேரியிலேருந்து வரோம். எங்களோட இந்த வெற்றிக்கு காரணம் எங்கள் சீனியர் பிரின்சிபல் சார், பிரின்சிபல் மேம், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி சார், மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ், இவங்களாம் தான் காரணம். ஸோ இந்த ப்ரைஸ் நாங்கள் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம். எங்களோட இந்த வெற்றிக்கான காரணமாக அவங்க தான். எங்களோட ப்ராஜெக்ட் பேர் ஹிட்டன் மினாசின் ட்ரிப்ஸோன். இது வாட்டரில் இருக்க ஈக்குவலி கண்டென்ட் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதனால் நிறைய பாதிப்புகளும் வரும். அதனால் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணோம். இதுக்கு முருங்கை விதையோட பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணப்போ ஈக்குவலி கண்டென்ட்டும் எங்களுக்கு கம்மியாச்சு. ஸோ இதை தான் நாங்கள் ப்ராஜெக்டாக பண்ணோம். அதுக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த முதல் பரிசு. ஸோ நாங்கள் கடைசியாக எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூலமாக நடைபெறுகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற திட்டத்தின் மூலம் கும்மிடிப்பூண்டி ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்வானது அரசு பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளிகளை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் படைப்புகளை படைத்துள்ளனர். மேலும் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக புதிய தலைமுறை மற்றும் இப்பள்ளி கலைமகள் வித்யாலயா மந்திர் கும்மிடிப்பூண்டி அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் இளம் படைக்கின்ற இளம் விஞ்ஞானிகள் வருகின்ற எதிர்காலத்தில் உயர்கல்வியில் தங்களுடைய படைப்புகளை படைத்து நம்முடைய கல்வி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று நம்புகிறோம். இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி புதிய தலைமுறை மூலமும் கும்மிடிப்பூண்டி கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது. 40க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அவங்களுடைய அறிவியல் விஞ்ஞானத்தை இங்கே நிகழ்த்தி காட்டினார்கள். வெற்றி பெற்ற மாணவர்கள், வெற்றி பெறாத மாணவர்கள் என்ற நிலை இல்லாமல் அனைவருமே பங்கு கொண்ட அனைவருமே வெற்றியாளராக அவர்களுடைய மனதில் நிலைநிறுத்தி மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி எல்லா விஞ்ஞானிகள் ஆகிறதுக்கான எல்லா திறமைகளும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துகிறேன். வருங்காலங்களில் இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறையானது இந்த உருவாகி கொண்டு இருக்கிறது. அடுத்த தலைமுறை மாணவர்கள் புதிய தலைமுறை மூலமாக நிறைய விஞ்ஞானிகளை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நிறைய விஞ்ஞானிகள் வருவார்கள் என்பதை நம்பிக்கையோடு கூறிக்கொள்கிறேன். பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் விஞ்ஞானியாக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று புதிய தலைமுறை வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற நிகழ்ச்சியை எங்கள் பள்ளி கலைமகள் வித்யா மந்திர் பள்ளியும் புதிய தலைமுறையும் இணைந்து நடத்துகின்றது. வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி 2025 மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. பொன்னேரி கல்வி மாவட்டத்துடைய மாவட்ட கல்வி அலுவலர் திரு ரவி அவர்கள் இன்று தொடக்கி வைத்தார்கள். சுமார் 30க்கும் மேற்பட்ட பள்ளியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் தங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை மிக அருமையான முறையிலே இன்றைக்கு படைத்து காட்டுகின்றார்கள். நிறைய பொதுமக்களும் பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் பார்த்து கொண்டு வருகிறார்கள். மிக அருமையான படைப்பு, இதுவரைக்கும் நாங்கள் கண்டிராத ஒரு படைப்பு. நான் ஒரு மாணவன் நடத்துகின்ற அந்த கண்காட்சியில் சென்று விவரத்தை கேட்டேன். அந்த மாணவர் சொல்லுகிறார், துணி காய வச்சுட்டு போகிறோம், நம்மலாம் மழை வந்துட்டால் துணி நனைஞ்சிடுது. ஆனால் மழை வருகின்ற ஒரு அறிகுறி தெரிந்தவுடனே அந்த துணி கயிறானது பக்கத்தில் இருக்கக்கூடிய நனையாத பகுதிக்கு சென்றுவிடும். பிறகு மழை நின்றவுடனே அந்த துணி கயிறு பழையபடியாக வந்துவிடும். அப்படிப்பட்ட
சென்சார் சிஸ்டத்தை மாணவ கண்மணிகள் மிக அருமையான முறையிலே நடத்தி காண்பித்தார்கள். அதற்கடுத்து இன்னொன்று பார்த்தேன், விவசாயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது, சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் எடுக்கிறார்கள், அதிலே தண்ணீர் மோட்டரை இறக்கி வைக்கிறார்கள், அதில் வருகிற தண்ணீரை விவசாயத்துக்கு பாய்ச்சுகிறார்கள். அந்த கண்டுபிடிப்பும் மிக அருமையாக இருந்தது. இன்னொன்று ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சி, கண் பார்வையற்றவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அங்கே ஒரு குழியோ இல்லது தடையோ இருக்குமேயானால் அவர் கையில் இருக்கக்கூடிய கருவியிலே ஒரு சென்சார் பொருத்திருக்கிறார்கள். அது ஒலிக்கும், அலாரம் எழுப்பும். அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவர்கள் நின்று விடுவார்கள். அப்படி பார்வையற்றவர்கள் நடந்து செல்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுமேயானால் அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு அழைப்பதற்காக ஒரு பொத்தானை வைத்திருக்கிறார்கள், சுவிட்சி. அதை அழுத்தினார் அவர்களுக்கு செல்போன் சென்றுவிடும். அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பையும் மாணவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ கண்டுபிடிப்புகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். மிக அருமையான முறையிலே இந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற ஒரு கண்காட்சி புதிய தலைமுறை கண்டுபிடித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்று சொன்னால் மாணவ பருவத்திலே மாணவருடைய அறிவியல் பார்வை விசாலமாகிறது. ஒவ்வொருவருக்கும் நான் தானும் ஒரு விஞ்ஞானி என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விஞ்ஞானி உருவாவது நிகழ்ச்சி மூலமாக நமது நாட்டிலே பல லட்சக்கணக்கான விஞ்ஞானிகளை புதிய தலைமுறை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பங்கிலே எங்களுடைய கலைமகள் வித்யா மந்திர பள்ளியை தேர்ந்தெடுத்து இங்கு மையமாக கொண்டு பொன்னேரி கல்வி மாவட்டம், புழல் கல்வி மாவட்டம் போன்ற நிறைய பள்ளிகள் இங்கே பங்கேற்றிருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் புதிய தலைமுறை சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம பள்ளியில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அப்படின்ற ப்ரோக்ராம் புதிய தலைமுறை செய்தி சேனல்லேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது காலையிலேருந்து ரொம்ப மிக சிறப்பாக நடைபெறுது. கிட்டத்தட்ட 30 பள்ளிக்கு மேலே இருக்க பிள்ளைகள், அது மட்டும் இல்லாமல் 400 படைப்புகள் நம் பள்ளியில் அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதற்கு பல சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நடுவர்கள், பெற்றோர்கள், பிற பள்ளி மாணவர்கள், ஸோ எல்லாருமே பார்த்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. இதன் மூலமாக நம் மாணவ சமுதாய ஒரு மிகச்சிறந்த அவர்களுக்குள்ளே இருக்கிற அறிவியல் ஆர்வத்தை இது வெளிக்கொண்டு வர ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதனால் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக இதை ஒரு கண் பார்வை தெரியாத பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களோட வாட்ச் ஸ்டிக்கில், அதாவது பிளைண்ட் ஸ்டிக்னு சொல்லுவோம், அதிலே ஒரு சென்சார் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது தடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு சென்சார் வர மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைவ் பண்ணுறப்போ யாராவது மது அருந்தி ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மூச்சு காற்றுலேருந்து வர அந்த ஆல்கஹாலோட ஸ்மெல் மூலமாகவே பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அது மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. உமன் ஹராஸ்மெண்ட் இப்போ நிறைய பார்க்குறோம். ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ உமன் சேஃப்டிக்காக அவங்களோட பேங்கிலே அந்த ஸ்ப்ரே இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு தனியாக இருக்கிறப்போ, பெண்கள் தனியாக இருக்கிறப்போ ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னா அந்த பேங்கில் யூஸ் பண்ணி அவங்க ஸ்ப்ரே பண்ணுற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சமுதாயத்திற்கு, அதாவது சுற்றுச்சூழலுக்கு தேவைப்படுற மாதிரி குளத்தில் இருக்க பிளாஸ்டிக் கழிவுகள், அதனால் அங்கே இருக்க ஒரு மீன் இது போன்ற உயிரினங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதுனால அந்த கழிவுகளை எப்படி சுத்திகரிக்கலாம் அப்படின்ற மூலமாகவும் இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போல் மாணவ சமுதாயம் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக சமுதாயத்துக்கு தேவையானதும், அதே போல் ஒரு இனோவேட்டிவ் திங்கிங்காக ஹெல்த்துக்கு தேவையான எல்லா கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிச்சி அவங்க இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக ஒரு வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியை கண்டுபிடிக்கிறது மூலமாக இது வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியிலிருந்து தெருவுக்கு ஒரு விஞ்ஞானி, ஊருக்கு ஒரு விஞ்ஞானி, மாவட்டத்துக்கு ஒரு விஞ்ஞானி, மாநிலத்துக்கு விஞ்ஞானியாக மாறி நாட்டுக்கே ஒரு சிறந்த ஒரு ஃப்யூச்சரில் ஒரு வேர்ல்டுக்கே ஒரு சயின்டிஸ்ட் கேபிட்டலாக நம்ம உருவெடுப்போன்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்படி ஒரு சிறந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த புதிய தலைமுறை நியூஸ் சேனலுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக சிரம் தாழ்த்தி வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.